வணக்கம். இந்த ஆன்மீகமும் ஆரோக்கியமும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பார்கள். நோய் வந்து குணமடைவதை விட நோய் வராமல் தடுப்பதே மிகவும் சிறந்தது. நோய் வந்துவிட்டால் அதை குணப்படுத்துவதற்கும் நோய் வராமல் தடுப்பதற்கும் யோகாசனங்கள் மிகவும் உதவி செய்கின்றது. இன்று நமக்கு எழக்கூடிய பல கேள்விகளுக்கு பதிலளிக்க 3 சிறப்பு விருந்தினர்கள் வந்துள்ளனர். நமது முதல் சிறப்பு விருந்தினர் சகோதரி சுதா அவர்கள். இவர்கள் கடந்த 27 ஆண்டு காலமாக ராஜ்யோகாவை பயின்று வருகிறார். இவர்கள் கடந்த 18 ஆண்டு காலமாக தன்னை முழுமையாக இந்த ஆன்மீக சேவைக்கு அர்ப்பணித்துக் கொண்டுள்ளார். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். நமது இரண்டாவது சிறப்பு விருந்தினர் டாக்டர் கோகிலா அவர்கள். இவர்கள் கடந்த 20 ஆண்டு காலமாக ராஜ்யோகா பயிற்சியை பயின்று வருகிறார்கள். இவர் ஒரு மகப்பேறு மருத்துவர். வணக்கம் டாக்டர். வணக்கம். நமது மூன்றாவது சிறப்பு விருந்தினர் சகோதரர் கார்த்திக் அவர்கள். இவர்கள் கடந்த 20 ஆண்டு காலமாக இந்த ராஜ்யோகா பயிற்சியை பயின்று வருகிறார்கள். இவர்கள் ஒரு யோகாசன பயிற்சியாளராகவும் இருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம் பிரதர். நம்மளுடைய முதல் கேள்வி, உட்கட்டாசனம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆசனத்தை எப்படி செய்வது, இதற்கு என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்ல முடியுமா? நம்ம முதல்ல உட்கட்டாசனத்தை பார்த்துக்கிடுவோம். அதுக்கப்புறமா அதோட பலன்களை பற்றி நம்ம உங்களுக்கு சொல்கிறேன். உட்கட்டாசனம் நல்லா நேரம் நின்றுக்கங்க. கால்களை ஒரு 1 அடி அகட்டி விரித்து வச்சுக்கோங்க. கைகளை நேரம் நீட்டிக்கோங்க. இப்போ நாற்காலியில் உட்கார்றது மாதிரி நாற்காலியில் அமருவதை போல் அமருங்க. சற்று வினாடிகள் இருந்துட்டு அதுக்கப்புறம் எழுந்துடணும். இதுதான் உட்கட்டாசனம். ஒவ்வொரு ஆசனத்தையும் செய்த பிறகு ஒரு 3 நிமிடங்கள் நிதானமாக படுத்து ஓய்வு எடுத்துக்கணும். அதற்கப்புறம்தான் நம்ம எழுந்திருக்கணும். இப்போ உட்கட்டாசனத்தினால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொட்டி கால் வலி, முழங்கால் வலி, முழங்கால் வீக்கம், முழங்காலில் நீர் தேக்கம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த ஆசனம் இந்த உட்கட்டாசனம். அதே போல் சுகர் பேஷண்ட்டு அவங்களும் கூட, சர்க்கரை நோயாளியை கூட இந்த உட்கட்டாசனத்தை போடலாம். அவங்களுக்கு இந்த கால் வலி, பாத எரிச்சல் அதெல்லாம் கூட இந்த ஆசனத்தில் குணமாகும். இந்த ஆசனத்தோட மிகப்பெரிய முக்கியமான சிறப்புத்தன்மை என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு உட்கட்டாசனத்தை ஒரு 2 முறை நம்ம ஒரு 30 செகண்ட் நம்ம போட்டோம்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் வாக்கிங் நடந்த பலன் நமக்கு கிடைக்கும். இந்த ஆசனத்தோட முக்கியமான சிறப்புத்தன்மை. பெரும்பாலும் இந்த எடை அதிகமாக இருக்கிறவங்க உடலில் பல பாகத்தை ரொம்ப ஈஸியாக குறைச்சிட முடியும். வயிறு போன்ற மற்ற பாகங்களை. இந்த பிருஷ்ட பாகமும் தொடை பாகமும் அவ்வளோ சீக்கிரம் கரையாது. அப்போ அவங்களாம் இந்த உட்கட்டாசனத்தை பயின்று வந்தாங்கன்னா அந்த பாகம் விரைவாக கரைகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் இந்த உட்கட்டாசனத்தை எப்படி போடணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த ஆசனம் அவங்களுக்கு நிறைய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆசனத்தை யாரெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? இந்த ஆசனத்தை முழங்காலில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்க தவிர்த்திடணும். அவங்களுக்கு ரொம்ப வலியாக இருக்கும் அந்த ஆசனம். அவங்க போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப வயதானவங்க, அதாவது எலும்பு ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, ரொம்ப வயதானவங்க, ரொம்ப முடியாதவங்க இந்த உட்கட்டாசனத்தை செய்யக்கூடாது. மற்றபடி ஆரோக்கியமாக இருக்க மற்ற எல்லாருமே 30 செகண்ட் வரைக்கும் இந்த ஆசனத்தில் இருக்கலாம். நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க 30 செகண்ட்ஸு அதிகபட்சமாக நம்ம இருக்கலாம். அதுக்கு மேலே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி எடையை விரைவாக குறைக்கணும், நான் சொன்ன பகுதிகளெல்லாம் குறைக்கணும்னு விரும்புகிறவங்க வேணால் அவங்களால எவ்வளோ மேக்ஸிமம் லெவல் இருக்க முடியுமோ, இப்போ உதாரணத்துக்கு 5 நிமிடம் கூட 10 நிமிடம் கூட அவங்களால இந்த ஆசனத்தில் அவங்க இருக்கலாம். அதில் நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். இது உடல் ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு, மற்றவங்களுக்கு கிடையாது. ரொம்ப நோயாளிகள், ரொம்ப இந்த முழங்காலில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்க, முடியாதவங்க,
இந்த ஆசனத்தை வந்து தவிர்த்துறது நல்லது. மற்றபடி எல்லாருமே இந்த ஆசனம் செய்ய உகந்த ஒரு ஆசனம். இந்த ஆசனத்தோட இன்னொரு பலன் என்ன அப்படின்னா, யோகாசன பயிற்சி முறைகளில் இனி அடுத்து நம்ம எபிசோடில் பூரா நிறைய ஆசனங்களை வந்து நேயர்களுக்கு சொல்ல போகிறோம். அப்போ அவங்க இந்த யோகாசனத்துக்கு அவங்கள தயார் பண்ணிக்கிறணும் அப்படின்னா, இந்த உட்கட்டாசனத்தை முதலில் செஞ்சுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போ எப்படி வஜ்ராசனத்தை நம்ம முதல்ல சொல்லி கொடுத்துருக்கோம், அந்த வஜ்ராசனத்தோடையவும் இந்த ஆசனத்தை கண்டிப்பாக அவங்க செஞ்சிட்டாங்கன்னா அடுத்து வரக்கூடிய எல்லா ஆசனத்துக்கும் அவங்களுடைய நரம்பு பகுதிகள் பூராமே ரொம்ப இலக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்ம கால்களை ஒட்டி நிறைய ஆசனம் அடுத்து நம்ம செய்வோம். அப்போ இந்த ஆசனம் அவங்களுக்கு ஒரு நல்ல வார்மப்பாகவே இருக்கும். அதனால நம்ம நேயர்கள் வந்து இதை தொடர்ந்து செஞ்சு மற்ற ஆசனங்களை செய்யும்போது அவங்களுக்கு நிறைய பலன்கிறது கிடைக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க. உட்கட்டாசனம் செய்தால் உடல் வந்து பருமன் வந்து கம்மியாகும்னு சொல்றீங்க. இப்போ வந்து நம்ம நார்மல் எக்ஸசைஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அது 25 முறை பண்ணுங்க, 30 முறை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நீங்க வந்து வெறும் 30 நொடிகள் செஞ்சாலே இவ்வளோ ஒரு நல்ல விளைவுகள் கிடைக்கும்னு சொல்றீங்க. இது நிஜமாவே உண்மைதானா? இது இப்போ நம்ம யோகா மையத்தில் நம்ம வந்து யோகா சென்டர் அண்ட் ரிசர்ச் சென்டர்னு வச்சுருக்கிறோம். அங்கே தெரப்பி, அதாவது யோக சிகிச்சை தான் நம்ம அதிகமாக கொடுக்குறோம். நிறைய பார்த்திங்கன்னா வெயிட் ரிடக்ஷனுக்கு அதிகமாக வர்றாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அதிகமாக பெண்கள் அட்மிஷன் தான் இதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடலின் எல்லா சதை பகுதிகளுமே கரையக்கூடியதாக இருக்கும். இந்த தொடை பகுதி மட்டும் கரையாது. அது என்ன காரணம் அப்படின்னா, அது கூட ஒரு மருத்துவ குறிப்பு வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த தொடை பகுதி வந்து அந்த பின்பகுதி வந்து எப்போ கரையும் அப்படின்னா, பெண்களை பொறுத்தளவுக்கு அந்த பாலூட்டும் காலத்தில் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து நம்ம உடல் எடுத்து நமக்கு அந்த பால் ஊட்டுற காலத்தில் மட்டும்தான் கரையும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற சமயங்களில் அது அவ்வளோ சீக்கிரம் கரையாது. அந்த உட்கட்டாசனத்தை நம்ம சென்டரில் நம்ம கொடுத்ததில் அந்த தொடை பகுதிகள் வந்து கொஞ்சம் இலக்கம் அடைஞ்சு அது ஒரு கரையிறதுக்கான தன்மையெல்லாம் ஏற்பட்டுச்சு. அதை நம்ம பார்த்தோம். அதே போல் கால் முட்டி வலின்னு சொல்லி வந்தவங்களும் கூட அந்த உட்கட்டாசனத்தை ஆரம்பத்தில் முட்டி வலி நோயாளிகள் வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா, எடுத்தோன்னே 30 செகண்ட் நிற்கக்கூடாது. இந்த பயிற்சியில் அவங்க வந்து 10 செகண்ட் இருக்கணும். 10 செகண்டில் தினசரி 2 முறை இதை செஞ்சுக்கிட்டே வந்து அதுக்கப்புறமா 15 செகண்ட், அதுக்கப்புறமா 20 செகண்ட், அதுக்கப்புறமா 25 செகண்ட், இப்படி 5 செகண்டாக அதிகரித்து 30 செகண்ட் வரைக்கும் அவங்க போகலாம். ஆனால் முட்டி வலின்னு வந்தவங்க, இந்த முட்டி வலினால் நிறைய சிகிச்சை பண்ணவங்க இந்த உட்கட்டாசன பயிற்சி செய்கிறதன் மூலமாக எளிதாக வெளியில் வந்திருக்காங்க. இந்த ஆசனத்தோடு இணையாத்தே நம்ம வஜ்ராசனத்தை கொடுத்துருக்கோம். வஜ்ராசனம் செஞ்சுட்டு உட்கட்டாசனம் செய்யலாம், உட்கட்டாசனம் செஞ்சுட்டு வஜ்ராசனம் செய்யலாம். ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய ஆசனங்கள். முழங்கால் வலியை நல்லா குறைக்கக்கூடிய தன்மையுடையது. அடுத்த கேள்வி நம்ம மருத்துவருக்கு தான். நம்ம சகோதரர் வந்து சொல்லும் பொழுது பெண்களுக்கு தான் இந்த பிரச்சனைகள் அதிகமா வருதுன்னு சொல்றாரு, இந்த முட்டி வலி முழங்காவலி. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன் இந்த முட்டி வலி முழங்காவலி எல்லாம் சாதாரணமா வருது? இதை பற்றி ஒரு விளக்கம் தர முடியுமா? அதாவது முழங்கால் வலி பெண்களுக்கு அதிகமாக இருக்குது, மெஜாரிட்டி இருக்காங்க. பட் ஆண்களுக்கும் முழங்கால் வலி இருக்குது. முழங்கால் வலி இல்லாமல் யாரும் இல்லை. முழங்கால் வலி எப்படின்னா, அந்த கார்டிலேஜ் ரொம்ப தேஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ரப்பிங்கில் வந்து உரசல் வருது. அதில் என்ன ஆகிடுது, வலிக்குது. அவங்களால ரொம்ப தூரம் நடக்க முடியாது, கால் மடக்க முடியாது, சிரமம், நிற்க முடியாது, கஷ்டங்கள் இருக்குது. இதே கார்டிலேஜ் வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணவங்க கூட செய்கிறாங்க. மற்றபடி வயசானவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வரும். இன்னொன்று என்னென்னா, ஒரு காலில் வந்துருச்சு, ஒரு காலில் ஆர்த்ரைட்டிஸ் வந்துருச்சு, நம்ம அந்த வலியை பேலன்ஸ் பண்ணி நடக்கும்போது இந்த கால் வலியும். அந்த வலியை வராமல் நடக்கிறதுக்கு பழகிடும் இந்த கால். அப்போ நல்லா இருக்கிற காலுமே அஃபெக்ட் ஆகும். அது மாதிரியும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரெண்டு வயசு ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஜாயிண்ட்டுமே ஓன் அவுட் ஆகிடும். அதில் முழங்கால் வந்து நேரம் எவ்வளோ வருஷமாக அது வந்து நடந்திருக்கு, அதனுடைய எஃபெக்ட் அதுக்கு இருக்க தான் செய்யுது. பட் இன்றைக்கி மாடர்ன் மெடிசனில் நிறைய ட்ரீட்மெண்ட்டு அப்டேட் வந்துச்சு. நீயை வந்து கார்டிலேஜ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, மாற்றுறாங்க, எல்லாம் இருக்குது. அப்புறம் இந்த எக்ஸசைஸ் சார் சொன்ன மாதிரி
ரொம்ப நல்லா ஈஸியாக இப்போ 30 செகண்டில் நல்லா ஆகுறாங்களா, என்ன கஷ்டம் நமக்கு, நல்லா ஆயிக்கலாம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆம், அடுத்த கேள்வி நம்ம சிஸ்டருக்கு. சிஸ்டர், உங்கள் இயக்கத்தோட ஒரு ரொம்ப சிறப்பு அம்சம் என்னன்னா, இது முழுமையாக பெண்களால் நிர்வாகம் செய்யப்படக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கு. இதை பற்றி ஒரு விளக்கம் நீங்கள் தர முடியுமா? ஆரம்ப காலத்தில் இந்த வித்யாலயமானது 1936 ஆரம்பிக்கும் பொழுது இதில் பெண்கள்ங்கிறவங்க எப்படி இருந்தாங்கன்னா பின்தங்கிய நிலையில் இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருந்ததுன்னா ஒரு 4 செவத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தது. கலைகள் நிறைந்திருந்தாலும் அவங்களுடைய பல கலைகள் வெளியில் வராமல் இருந்தது. அப்போ இந்த வித்யாலயத்தை தொடங்கும் பொழுது சுயம் பரம்பிதா பரமாத்மா பகவான் வந்து பெண்களையும் வைத்து செய்யணுங்கிறதுக்காக இந்த ஞான கலசத்தை யார் கையில் கொடுத்தாருன்னா பெண்களுடைய கையில் கொடுத்தார். பொதுவாக பெண் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு உலகத்திலே பாருங்களேன், கோவிலில் தேவிகள் வந்து அதிகமாக இருக்காங்க. பெண்ணுன்னு சொல்லும் பொழுது கருணைக்கு அன்பிற்கு புகழ் பாடக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்போ அந்த பெண்கள் கையில் கொடுக்கும் பொழுது அந்த நிர்வாகத்தை சரிவர செய்யும் பொழுது அது அன்பா பாலனை அன்பா வழி நடத்தி கூட்டிட்டு போகும் பொழுது அது என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப நல்ல வகையில் சிறப்பான முறையில் செய்ய முடியுங்கிறதுக்காக இந்த நிர்வாகத்தினுடைய பொறுப்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முழுசாக பார்த்து கொள்ளக்கூடியவங்க எல்லாமே நிர்மாணிக்கக்கூடியவங்க, இதை கவனித்து கொள்ளக்கூடியவங்க எல்லாரும் பெண்களாக இருந்தாலும் பின்னின்று துணையாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே சகோதரர்களும் இருக்கிறாங்க. முன்னே தெரியக்கூடியவர்கள் பெண்களாகவும் பின்னாடி பேக்போன் மாதிரி யார் இருக்காங்கன்னா சகோதரர்களும் இருக்கிறாங்க. அப்போ பெண்களை முன்னாடி வைக்கும் பொழுது பின்தங்கி நிலையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா முன்னாடி வந்துட்டாங்க. அப்போ அது மட்டும் அல்லாமல் ஆணுக்கு பெண் நிகருங்கிற மாதிரி சகோதரர்களும் சேர்ந்து இணைந்து இதில் செய்யும் பொழுது இந்த வித்யாலயத்தினுடைய முன்னேற்றமும் அதிகமாக ஆயிடுங்கிறது இறைவனுடைய கூற்று என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பெண்கள் மூலமாக இந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுது அவங்களுடைய அன்பான பாலனை அவங்களுடைய கருணையானதன் மூலமாக இந்த வித்யாலயம் தொடர்ந்து மேன்மேலும் இறைவனாலும் பெண்களின் மூலமாகவும் வளர்க்கப்பட்டு கொண்டு வருகின்றது. எங்களுடைய வித்யாலயத்தினுடைய தாதி பார்த்தீங்கன்னா நிர்வாகி, தலைமை நிர்வாகியினுடைய வயது பார்த்தீங்கன்னா 103 வயசு. ஆனாலும் ஜானகி தாதி வந்து எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பட்டமே கொடுத்துருக்குறாங்க, நிலையான மனதை உடைய பெண்மணின்னு சொல்லி. இப்போ நம்ம வந்து வீட்டை வந்து பூட்டிட்டு தான் வந்திருப்போம். ஆனால் நம்ம மனசில் ஒரு எண்ணம் வரும், நம்ம நல்லா பூட்டினோமா இல்லையான்னு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் வெளியில் வந்திருப்போம். ஆனால் ஆஃப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமும் நம்ம மனசில் ஒரு எண்ணம் வரும், நம்ம வந்து ஆஃப் பண்ணோமா இல்லையான்னு ஒரு எண்ணம் வரும். அப்போ இந்த வித்யாலயத்தில் அவங்களுக்கு முழு சோதனை அயல்நாட்டில் நடத்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 2 பக்கத்தினுடைய பிரெயினுடைய ஆக்டிவிட்டஸும் நேரான நிலையில் இருந்தது. அதில் மாற்றமே இல்லை, அந்த பேலன்ஸ் கூட கரெக்டாக இருந்தது. அதனால தான் அவங்களுக்கு என்ன பட்டம் கொடுத்து கௌரவிச்சிருக்கிறாங்கன்னா நிலையான மனதை உடைய பெண்மணின்னு. அப்போ இந்த தலைமை நிர்வாகி 103 வயசு ஆனாலும் இன்றும் அயராத சேவையில் அந்த தன்னுடைய ஆன்மீக கவர்ச்சியின் மூலமாக பல ரோஜா மலர்களை கோர்த்து இன்றும் மாலையாக உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இந்த பெண்களாலையும் நடத்த முடியுங்கிறத இறைவன் இன்று சாதனை படைத்து காமித்து கொண்டிருக்கிறார். அடுத்தது நம்ம சகோதரர்கள் ஒரு கேள்வி. உங்களுடைய சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் உட்கட்டாசனம் பயின்ற சில மாணவர்கள் என்னென்ன பலன்களை அடைந்திருக்கிறார்கள், இதை பற்றி நீங்க ஒரு விளக்கம் தர முடியுமா? நிச்சயமாக சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி முழங்கால் வலினால ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டமடைகிறாங்க. அப்படி நம்மக்கிட்ட வந்த மாணவர்கள் ஒரு சகோதரிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல எடுத்தோன்னே முழங்கால் வலின்னு சொன்னதுனால அவங்கள நல்லா வார்மப்லாம் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் முதல்ல முழங்கால் வலிக்கு நம்ம உட்கட்டாசனம் கொடுத்தோம். அவங்களுக்கு வந்து நல்ல வலி இருந்தது. அப்போ நம்ம சொன்னோம், நீங்கள் ஒரு 6 செகண்டு இந்த ஆசன பயிற்சியில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 6 செகண்டு நீங்கள் 3 முறை நீங்கள் இந்த பயிற்சியை மேற்கொள்ளுங்கன்னு. அப்போ அந்த சகோதரி வந்து அதை 6 செகண்ட் விட தாண்டக்கூடாது. இப்போ அந்த 6 செகண்ட் மட்டும் 3 முறை அதை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. உடனடியாக அதுக்கு மாற்றாசனமாக நீங்கள் அந்த வஜ்ராசனத்தையும் போட்டுருங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அதையும் சேர்ந்து செஞ்சு வந்தாங்க. இப்படி செஞ்சுட்டு வரும்போது ஒரு மாத காலத்தில் அவங்க அந்த முட்டி வலியிலேருந்து எளிதாக வெளியில் வந்துட்டாங்க. அவங்க நல்ல எளிதாக உட்காடுறாங்க, எந்திரிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு எதெல்லாம் தொல்லையாக இருந்ததோ அந்த முட்டி சார்ந்த தொல்லை பூராமே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. அதே போல் ஒரு சகோதரர் ஒருத்தர் வந்தார்.
அவர் எடை அதிகமாக இருந்ததுனால அவருக்கு அந்த முழங்கால் வலி இருந்தது. முதல்ல நம்ம அவருக்கு வந்து அந்த எடையை வந்து நம்ம குறைச்சோம். குறைச்சதுக்கு அப்புறமா இந்த உட்கட்டாசனத்தை செய்ய சொன்னோம். அப்படி எடை குறைச்சும் கூட அவருக்கு முழங்காலில் கொஞ்சம் வலி இருந்தது. அப்போ இந்த உட்கட்டாசனத்தை அவர் 10 செகண்டில் ஆரம்பித்து அது ஒரு 3 முறை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தார். ஒரு மாத காலத்தில் அவரும் கூட அந்த உட்கட்டாசனத்துலேருந்து வெளியில் வந்தார். முக்கியமாக அந்த விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் வந்து முட்டி வலி இருக்குது அப்படின்றதுக்காக உட்கட்டாசனம் வந்து உடனே தீக்குதுன்னு ஒரு நாள் போட்டுட்டு இல்லை ஒரு வாரம் போட்டுட்டு இது என்ன உடனடியாக தீர்க்கலையே, என்ன கொஞ்சம் இப்படி வலிக்குது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஒரு மாதமாவது அவங்க தொடர்ந்து இதை மேற்கொள்ளும் போதே இதோட பலன்களை வந்து அவங்க நல்லா உணர முடியும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வலி கொஞ்சோன்னு கூடி தான் இந்த பயிற்சியில் வந்து குறையும். அது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. நம்ம இந்த பயிற்சி போட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு வேலை நடக்குதுல்ல. இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த வலி இருக்க பாகத்தை பெருசாக அசைக்க மாட்டாங்க, அதுக்கு பெருசாக வேலை கொடுக்க மாட்டாங்க. இது பொதுவாக எந்த பகுதியில் வலி இருந்தாலும் செய்கிறது. அப்போ நம்ம அதுக்கு நேரடியாக ஒரு தாக்குதலை ஏற்படுத்தும் போது அப்போ ஒரு லேசான ஒரு வலி அவங்களுக்கு இருக்கும். அந்த வலியை வந்து அவங்க பெருசாக பொருட்படுத்தாமல் இருந்து ஒரு மாதம் அதை கவனத்தோடு செஞ்சுட்டு வந்துட்டாங்கன்னா அந்த வலிக்கும் மாற்றாதே நம்ம வஜ்ராசனத்தை போட்டுக்கிற சொல்கிறோம். கூடயே சேர்ந்து அந்த ஏற்கனவே நேயர்கள் கற்றுக்கொண்ட அந்த வஜ்ராசனத்தையும் போட்டுக்கிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க எளிதாக ரொம்ப ஈஸியாக 1 மாத காலத்தில் நிறைய மாற்றத்தை நம்ம சந்திப்பாங்க. நம்மளுடைய மாணவர்கள் நிறைய பேர் இந்த முட்டி வலியிலேருந்து வெளியில் வந்திருக்கிறாங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க. 1 நாள் 2 நாள் பயிற்சி செஞ்சுட்டு எனக்கு இந்த வலியிலேருந்து நிவாரணம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடாது. தொடர்ந்து இதை 1 மாதமாவது செய்யணும்னு சொன்னீங்க. அடுத்த கேள்வி நம்ம டாக்டருக்கு தான். உடல் பருமனால் முட்டி வலி வர வாய்ப்பு இருக்கிறதா? ஆமாம், உடல் பருமன் எது நம்ம ஃபுல் வெயிட்டையும் பேர் பண்ணுறது முழங்கால் தான். அப்போ வெயிட் வர வர முழங்கால் கஷ்டப்படுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து ஸ்கூலில் அம்மா வந்து வேலைக்கு போகிறதுனால சாயந்தரம் வரும்போது இருக்க மாட்டாங்க, பக்கத்து கடையில் கணக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ இவன் டெய்லி 2 வாங்கி சாப்பிடுவான், அது மட்டும்தான். அப்புறம் ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸு, அதாவது 6th-லேருந்து 9th வரைக்கும் அதே செஞ்சப்போ 80 kg அவ்வளோ ஹைட்டு வெயிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது கடைசியில் நடக்கவே முடியல. ஸ்கூலுக்கு போகிறதே சிரமமாக இருந்துச்சு. வெயிட்டை குறைச்சே ஆகணும். அதே போல் லேடிஸ்லேயும் நிறைய பேருக்கு வெயிட் அதிகமாகுது. ஆஃப்டர் 45 வெயிட் அதிகமாகுது. அந்த மாதிரி நேரத்துலையும் முழங்கால் தான் அஃபெக்ட் ஆகுது. சகோதரர் வந்து சரியா சொன்னாரு. வீட்டில் இருக்கிற மிச்ச மீதி எல்லாம் பெண்கள் சாப்பிடும் பொழுது உடல் பருமன் வந்து அதிகமாயிடுதுன்னு சொன்னாரு. அது போல ஐ திங்க் பெண்கள் வந்து நிறைய உட்கொள்வதால் அது சாப்பிட்றது ஒரு பக்கம் இருக்குது, ஏஜ் ஃபேக்டர் இருக்குது. ஆஃப்டர் 45 நேச்சுரலாகவே வந்துடுது வெயிட் வர வர இது வந்து முழங்கால் தாங்க மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணிடுறாங்க, மூமெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மூமெண்ட்டே இல்லாமல் போகும்போது வலி வருது, இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் ஆகும். அது சார் சொல்கிற மாதிரி முதல்ல அதுக்கு ஒரு ஆக்ஷன் கொடுத்து அதை வெளியில் கொண்டு வந்தால் தான் அது சரியாகும். ஸோ உடல் பருமனை சரியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நீங்க அதுக்கு காரணம் கண்டதை சாப்பிடாம இருந்தாங்கன்னாவே நல்லா இருப்பாங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்தது கேள்வி நம்ம சகோதரிக்கு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஸோ இதை பற்றி ஆன்மீக ரீதியா நீங்க ஒரு விளக்கம் தர முடியுமா? கட்டாயமாக நம்ம சொல்லும் பொழுதே நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம்னு சொல்கிறோம். இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்க எல்லாரும் செல்வத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. கட்டாயமாக செல்வம் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. செல்வமும் நம் வாழ்க்கையில் ஒரு அத்தியாவசியமான ஒன்று தான். அந்த செல்வத்தின் பின்னாடி போகும்போது பல விஷயத்திற்கு நம்ம கவனம் கொடுக்கறதே கிடையாது. அப்படி பல விஷயத்துக்கு கவனம் கொடுக்காததுனால 50 வயசிற்கு மேலே நம்ம முழு சேர்த்த செல்வத்தையும் நம்முடைய ஆரோக்கியத்தை காப்பாற்றி கொள்வதற்காக அதில் பயனிடுவதாக ஆகிவிடுகின்றது. அதுக்கு பதிலாக நம்ம இந்த நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு குறைவற்ற செல்வத்தை கொண்டு வரத்துக்கு சில முயற்சிகளை செய்யலாம் இல்லையா? அப்போ இறைவன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்களுடைய மனசையும் ஆரோக்கியமாக வைக்கணும். நம்மளுடைய பழமொழியில் கூட பார்த்தீங்கன்னா ஹெல்த்து வெல்த்து ஹாப்பினஸ்ன்னு சொல்கிறோம். ஹெல்த்துங்கிறது இந்த இடத்துல வெறும் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் குறிக்கக்கூடியது ஒன்று கிடையாது. மன ஆரோக்கியமும் அதில் இணைந்து வருகிறது. வெல்த்துன்னு சொன்னோம்னா அழியக்கூடிய செல்வம் மட்டும் வெல்த்து கிடையாது.
நம்மளுடைய அழிவற்ற நமக்குள்ள இருக்கக்கூடிய ஞானம், அறிவு, விவேகம் இதெல்லாமே எதை குறிக்குதுன்னா அந்த செல்வத்தை, அந்த வெல்த்தை குறிக்குது. அப்ப இந்த 4ம் இணைந்தாதான், அதாவது உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், நம்மளுடைய உலகாய செல்வம் பிளஸ் நம்மளுடைய அந்த அழியக்கூடிய செல்வத்தின் கூடவே இறைவன் நமக்கு நிறைய அழிவற்ற செல்வங்களை கொடுத்திருக்கிறாரு. அந்த செல்வங்களையும் நிறைத்து கொள்ளும் பொழுது, இந்த 4ம் இணைக்கோட்டில் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மள்ட்ட என்ன வந்துடும்னா சந்தோஷம் வந்துடும். அப்போ நம்மளுடைய இந்த 3 பகுதியிலையும் கவனம் கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். ஹெல்த் வெல்த் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்னா நம்மக்கிட்ட சந்தோஷம் வந்துடும். அப்போ இந்த ஹெல்த்து வெல்த்து ஹாப்பினஸ்ஸு ஒரு காலத்தில் நம்மக்கிட்ட இருந்தது. அன்றைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மன்னராட்சி தான் நடைபெற்றது. அங்கே பஞ்சம்ங்கிறது எதுவுமே கிடையாது. இது எல்லாமே இருந்ததுதான் நம்மளுடைய பண்டைய கால தேசம். அதை திரும்பியும் கொண்டு வரணும்னா ஒன்றும் கஷ்டமான விஷயம் கிடையாது. நம்ம கொஞ்சம் கவனம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த 3யுமே நம்ம வாழ்க்கையில் முழுமையான முறையில் அடைய முடியும். இன்று இங்கு வந்து உங்களுடைய அழகான ஆழமான கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி. வணக்கம். 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 என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம உட்கட்டாசனத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். உட்கட்டாசனத்தை தொடர்ந்து செய்து வந்தால் குறைந்தது 1 மாத காலத்திற்காவது முட்டி வலி, முழங்கால் வலி இதிலிருந்து நாம் விடுபடலாம். மற்றும் சிஸ்டர் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க, ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் இது 3ம் நம் வாழ்க்கையில் வந்தால் நம் வாழ்க்கை முழுமை அடையும்னு சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.